காலையில் 5 மணிக்கெலாம் ஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 50 பர்கர், 13 பீஸா, 8 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் 15 பீஸா ஆர்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதை நல்லபடியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். அதனால தான் நம்மக்கிட்ட செகண்ட் டைம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம நல்ல ஃபுட்டு குவாலிட்டியாக கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் கண்டிப்பாக நம்மக்கிட்ட திரும்பி வருவாங்க. நம்ம அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால 4 o'clock தான் ஷாப்பை ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் எப்படி டைப் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டு தான். நீங்கள் எந்த இடத்துல க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அதே அட்ரஸுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டு கேட்பாங்க, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இவ்வளோ தான். அடுத்து ரொம்ப முக்கியமானது மெனுவை வந்து டிசைன் பண்ணி கரெக்டான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபுட் காஸ்டிங் போட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபுட் காஸ்டிங் எப்படி போடணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.